அனைவருக்கும் வணக்கம். எந்த 6 ராசிக்காரர்களுக்கு அதீதமான நன்மை குரு பயிற்சி காரணமாக ஏற்பட போகிறது? குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வையின் காரணமாக கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ராசிகளாக எந்த 6 ராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றன? இந்த 6 ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவானுடைய சுப பார்வை எந்த இடத்தில் கிடைக்கிறது? கிடைப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சியில் குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு மாறுகிறாருங்க. அப்படி மாறுவதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்துகிறார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும். அதிலும் குறிப்பாக 6 ராசிக்காரர்கள் அதீத நன்மை பெறக்கூடிய ராசிக்காரர்களாக பார்க்கப்படுகின்றன. அதில் முதலாவது ராசியாக மீன ராசி. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான குரு பகவான் விலகுகிறாருங்க. ராசிக்கும் அதிபதியாகவும் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் மிக அதீத பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது 6, 8, 10 ஆகிய இடங்களில் அவரது சுப பார்வை கிடைக்கிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் குரு பகவான் தாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்குவதில் தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறார். முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் 2, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. மற்ற இடங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களில் கிடைப்பதன் மூலம் மிக அதீதமாக வலுப்படுத்துவதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்கின்றன. இந்த 6 ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் மிக அதீத நன்மை பெறக்கூடிய ராசியாக பார்க்கப்படுதுங்க. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சுப பார்வை ரூணரோக, சத்ருஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் கிடைக்கிறது. எனவே மிக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. குறிப்பாக தொழில் ரீதியாக அதீத வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் தொழில்துறையில் கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் மிக அதீதமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அடுத்தபடியாக இரண்டாவதாக கும்பராசி. 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மை கிடைக்கிறது என்றால் அது குரு பகவானின் அமைப்பு காரணமாக மட்டும்தான். ஏனென்றால் குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது 2 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக சகாயஸ்தானத்தில் அமர்வது நல்ல நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவரது சுப பார்வையானது 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலுப்படுத்துதுங்க. அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத சில சிரமங்கள், தடைகள் ஏற்படும் போது அவற்றை சாதனையாக மாற்றி லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு திட்டமிட்டீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் எதிர்பாராத பல நன்மைகள் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை குரு பகவானுடைய சுப பார்வை லாபஸ்தானத்தில் படுவதால் கிடைக்க இருக்குங்க. மூன்றாவதாக 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அவரது சுப பார்வை ராசிக்கு மிக அதீதமாக கிடைக்கிறதுங்க. லாபஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் கூடுதலாக கிடைக்கிறது. ராசிக்கு அதீதாக கிடைப்பதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமைய போகிறது. குடும்பத்தில் நீடித்த நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நடைபெற போகின்றன. நிரந்தர வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியாக பல எதிர்பாராத அதிரடியான சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நான்காவதாக 7ஆம் இடத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர் 7ஆம் இடத்தில் அமர்வது திட்டமிட்ட காரியங்கள், கையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி பெற்று மிக சிறந்த லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய சுப பார்வையானது ராசிக்கு மற்றும் 3ஆம் இடம் அடுத்து லாபஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுங்க. லாபஸ்தானத்தில் மிக வலுவுள்ளதாக கிடைப்பதன் காரணமாக கையில் எந்த காரியத்தை எடுத்தாலும் நிச்சயம் காரிய வெற்றி கிடைக்கிறதுங்க. குடும்ப ரீதியாக, உத்தியோக ரீதியாக, கலைத்துறை, அரசியல் துறை என எந்த துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான லாபத்துடன் வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது துலாம் ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை
மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. ஐந்தாவதாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்கிறாருங்க. 9 குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது சஞ்சார நிலை அடிப்படையில். அது மட்டுமல்லாது 5 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசிக்கு மிக அதீதமாக சுப பார்வை கிடைக்கிறது. 3, 5 ஆகிய இடங்களிலும் மிக அதீதமாக கிடைக்கிறதுங்க. அப்படி கிடைப்பதன் காரணமாக சிம்ம ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் காரிய வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது 9 குரு இருப்பதால் சௌகரியமான வாழ்க்கை, ஏதோ ஒரு வகையில எதிர்பாராத விதத்துல திடீர் பணவரவு கிடைப்பது, பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து பணவரவு, செய்யும் தொழிலில் அசூர வளர்ச்சி பெறுவது, கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் எதிர்பாராத பல மடங்கு லாபம் பெறுவது, விவசாயம் சார்ந்த பணிகள்ல மிகப்பெரிய அசூர வளர்ச்சி பெறுவது போன்ற அனைத்துமே அற்புதமாக நடைபெற போகுதுங்க. பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு அதீதமாக இருக்கிறது என்பதை பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். 6வதாக மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்கிறாருங்க. 7 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களை வலுப்படுத்துதுங்க. இப்படி இந்த இடங்களை வலுப்படுத்துவதன் காரணமாக அதீத நன்மை கிடைக்க போகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்ற மிக முக்கியமான அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கிறது. பல காலமாக அஷ்டம சனியின் பாதிப்பில் இருந்து வந்த உங்களுக்கு இனி நல்ல காலம் பிறந்திருக்கு என்பதை இந்த குரு பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. அதிவிரைவாக அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடிய மேசராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் அற்புதமான மாறுதல்களும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறாருங்க. இது மிகப்பெரிய அளவிற்கு சாதகமும் நன்மையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த 6 ராசிக்காரர்கள் அதீத நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மீன ராசி, கும்ப ராசி, தனுசு ராசி, துலாம் ராசி, சிம்ம ராசி மற்றும் மிதுன ராசி இந்த 6 ராசிக்காரர்கள் அதிகப்படியான நன்மையும், மீதி இருக்கக்கூடிய 6 ராசிக்காரர்களுக்கு சஞ்சார நிலை அடிப்படையில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் குரு பகவானுடைய சுப பார்வை அதீதமாக கிடைப்பதால் பல நன்மைகள் கிடைக்க இருக்குங்க. மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் அமர்கிறார். அவருடைய சுப பார்வையானது 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. பாக்கியஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுவதால் அதீதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறதுங்க. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அவருடைய சுப பார்வையானது 4, 6, 8 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. அர்த்தாஷ்டமஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் விழுவதால் மிக எதிர்பாராத சிறந்த மாறுதல் கிடைக்க போகிறது. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் மறைந்திருந்து இந்த இடங்களை பார்ப்பதால் சில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்களுக்கு சில மாறுதல் ஏற்பட போகிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பாதிப்பு ஏற்படாதுங்க. முழு சுப கிரகமாக இருப்பதால் சில நன்மைகள் கிடைக்க இயலாமல் போகும். இருப்பினும் அவருடைய சுப பார்வையானது 2, 4, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் சில நன்மைகள் ஏற்பட போகிறது. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடைய சுப பார்வை 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. எனவே விரய செலவுகள் குறைந்து சற்று நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம குருவாக அமர்கிறாருங்க. 4ஆம் இடத்தில் அவருடைய சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல கிடைக்கிறது. குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் அதீதமாக கிடைப்பதால் எதிர்பாராத அளவிற்கு தொழில் துறையில வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இப்படி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அவருடைய சுப பார்வை காரணமாக பல மாறுதல்கள் ஏற்படுகிறது. 6 ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையும் மற்ற 6 ராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான நன்மையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த குரு பயிற்சியில் இருக்கிறது. மேலும் இந்த குரு பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.